அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ இது அதே ஃபுல் வே ரெக்டிஃபயர் தான். ஃபுல் வே ரெக்டிஃபயரில் அனதர் கான்செப்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஃபுல் வே ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்னால் இங்கே 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆஃப் சைக்கிளுக்கும் 2 டயோட் கண்டக்ட் பண்ணும் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்லி அதிகமாக இருக்கும். அதில் ஒவ்வொரு டயோடும் ஒரு ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே சென்டர் டேப்பிங் இல்லை. ஸோ 4 டயோட், 4 டயோடையும் நம்ம ஒரே மாதிரி, ஸோ இது இது மாதிரி கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம். இந்த இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம XY இந்த டெர்மினல் இன்புட் பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் இந்த 2 ஆனோட் கேத்தோட் 2 டெர்மினல் ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட் ஒரு இன்புட். அதே மாதிரி இந்த ஆனோட் கேத்தோட் ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட் அனதர் இன்புட். அவுட்புட் எங்கேருந்து எடுக்கிறோன்னா இந்த 2 கேத்தோடு ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட் அவுட்புட், அந்த அவுட்புட் பாசிட்டிவ் அவுட்புட். 2 ஆனோடு ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட் வந்து அவுட்புட் நெகட்டிவ். ஸோ நமக்கு தெரியும் ஆனோட்னா பாசிட்டிவ் தானே சார். ஸோ இங்கே கரண்ட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஸோ கரண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பாசிட்டிவும், எங்கே போய் ரீச் ஆகுதுன்றதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம் சார். ஸோ 4 டயோட். ஸோ D1, D2, D3, D4. ஸோ இங்கே நம்ம லோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் தப்பு பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேத்தோடு ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட்டை நெகட்டிவாகவும் 2 ஆனோடும் ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட்டு பாசிட்டிவாகவும் எடுப்பாங்க. அது தப்பு. ஸோ 2 கேத்தோடு ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட் தான் பாசிட்டிவ், 2 ஆனோடு ஜாயின் பண்ணியிருக்க பாயிண்ட் தான் நெகட்டிவ். ஸோ இங்கே நம்ம டயோடைய பொலாரிட்டி பற்றி பார்க்கல. அவுட்புட் கரண்ட் எங்கே ஆரம்பிக்குதோ அதை பாசிட்டிவ்னும், எங்கே முடியுதோ அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ லோட் இங்கே கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் தான் VL. ஸோ திஸ் த லோட். ஸோ இந்த அவுட்புட் VL லோடு வோல்டேஜ். ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன் இந்த பாயிண்ட் MN எடுத்துக்கிறோம். லோட் பாயிண்ட் வந்து MN. ஸோ இந்த பாயிண்ட் MN. ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கிறோம். ஸோ டூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்கேயும் வரும். இன்புட்டில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுக்கக்கூடிய ஏசி இன்புட்டில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது நம்ம எக்ஸை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம், ஒய் வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஒய் வந்து நெகட்டிவ். இந்த டெர்மினல் எக்ஸ் பாசிட்டிவாகவும் ஒய்யை நெகட்டிவ்ன்றப்ப நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் பாசிட்டிவ்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே D1 ஆனோடுக்கு பாசிட்டிவ், D4 கேத்தோடுக்கு நெகட்டிவ். அப்போ D1 ஆனோடு பாசிட்டிவ்னா இது ஃபார்வர்ட் பயஸ், D4 கேத்தோடு பாசிட்டிவ் ரிவர்ஸ் பயஸ். அதே மாதிரி இங்கே ஒய் நெகட்டிவ். ஒய் நெகட்டிவ்னா D2க்கு இங்கே வரும், D2 D3க்கு வரும். D3யில் கேத்தோடுக்கு நெகட்டிவ், அதனால் ஃபார்வர்ட் பயஸ். வேறஸ் D2க்கு ஆனோடு நெகட்டிவ், அதனால் இது ரிவர்ஸ் பயஸ். அப்போ இங்கே D1 D3 ஃபார்வர்ட் பயஸ், D4 D2 ரிவர்ஸ் பயஸ். அப்போ ஃபார்வர்ட் பயஸ்னால் க்ளோஸ் சுவிட்ச். இந்த கண்டிஷனில் ஸோ இதை டெர்மினல் ஏபின்னு எடுத்துக்கிறோம். சாரி XY, இதுவும் XY தான் எடுத்துக்கிறோம். அப்போ XY பாசிட்டிவ்னா D1 ஃபார்வர்ட் பயஸ். ஸோ X பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வரும்போது D1 ஃபார்வர்ட் பயஸ், D4 ரிவர்ஸ் பயஸ். Y நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் வந்து D3க்கு போகுது, D3 ஃபார்வர்ட் பயஸ், ஏன்னா இது கேத்தோடுக்கு இருக்குது. D2 ரிவர்ஸ் பயஸ். ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் D3க்கும் போகுது, D2க்கும் போகுது. D3உடைய கேத்தோடுக்கு போகிறதோட்டு இது ஃபார்வர்ட் பயஸ். D2உடைய ஆனோடுக்கு நெகட்டிவ் போகிறதோட்டு அது ரிவர்ஸ் பயஸ். அப்போ இது ரெண்டும் ஓப்பன் சுவிட்ச். D4 D2, D1 D3 க்ளோஸ்டு சுவிட்ச். க்ளோஸ்டு சுவிட்ச் ஃபார்வர்ட் பயஸாக இருக்கிறது க்ளோஸ் ஆகிருக்கு. D2 அண்ட் D4 ரிவர்ஸ் பயஸ் ஓப்பன் சுவிட்ச். அப்போ இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எக்ஸ்லேருந்து வருது. ஸோ D1 இது வழியாக வருது. ஸோ நேராக லோடுக்கு போகுது. ஸோ லோடில் M to N கரண்ட் டைரக்ஷன். ஸோ நேராக இங்கே வருது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இதுக்கு 2 வழி இருக்குது. இப்போ D4 வழியாக போகலாம், D3 வழியாக வரலாம். ஆனால் இது D3 தான் க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் இது வழியாக வருது.
ஸோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் எக்ஸ் டு ஒய். ஸோ இது ஓப்பன் சுவிட்ச், D4 ஓப்பன் சுவிட்ச். அதே மாதிரி இதுவும் ஓப்பன் சுவிட்ச், D2 D4 D1 D3. இப்போ நவ் கரண்ட் வந்து D1 எக்ஸ்லேருந்து D1 லோடுலேருந்து D3 D3லேருந்து ஒய். ஸோ எக்ஸ் இஸ் த பாசிட்டிவ், ஒய் இஸ் த நெகட்டிவ். ஸோ கரண்ட் டைரக்ஷன் எக்ஸ் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்குது, லோடில் M to N, D3 வழியாக நெகட்டிவ்க்கு வருது. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் D1 D3 கண்டக்ஷன், D4 D2 ஓப்பன். ஸோ இதுவே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வருது. ஸோ டூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், அந்த டெர்மினல் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் வந்து அப்படியே மாறும், நெகட்டிவாகவும், ஒய் வந்து பாசிட்டிவாகவும் மாறும். ஸோ எக்ஸ் நெகட்டிவ்னு வரும்போது அந்த நெகட்டிவ் எங்கெங்கே போகுதுன்னு பார்க்குறோம். D1க்கும் போகுது. ஸோ D1க்கு ஆனோடுக்கு நெகட்டிவ், அதனால் ரிவர்ஸ் பயஸ். D4 கேத்தோடுக்கு நெகட்டிவ், அதனால் ஃபார்வர்ட் பயஸ். ஒய் பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் எங்கெங்கே போகுதுன்னு பார்க்குறோம். D3 கேத்தோடுக்கு பாசிட்டிவ் போகிறதோட்டு ரிவர்ஸ் பயஸ், D2 ஆனோடுக்கு பாசிட்டிவ் போகிறதோட்டு ஃபார்வர்ட் பயஸ். அப்போ இங்கே D1 அண்ட் D3 ஓப்பன் சுவிட்ச், ரிவர்ஸ் பயஸ்ன்றதோடு ஓப்பன் சுவிட்ச். D4 அண்ட் D2 க்ளோஸ்டு சுவிட்ச். அப்போ இங்கே கரண்ட் வந்து டியூ டு D4 அண்டு D2 D4 இது ரெண்டும் தான் கண்டக்ஷன் இருக்கும். ஸோ இது எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ், இது ரெண்டும் ஓப்பன் சுவிட்ச். அப்போ இங்கே கரண்ட் வந்து இங்கே ஒய்யிலேருந்து ஆரம்பிக்குது, D2 லோடுலேருந்து D4 வழியாக நேராக எக்ஸுடைய நெகட்டிவ் டெர்மினலுக்கு வருது. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் டைரக்ஷன். ஸோ இங்கேயும் M பாசிட்டிவ், N நெகட்டிவ், VL. அப்போ எங்கேயும் கரண்ட் டைரக்ஷன் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா M to N தான் வருது. இங்கேயும் M to N தான், இங்கேயும் M to 1 தான். இங்கே D1 D3, இங்கே D4 D2. இந்த D1 D2 D3 நம்ம கொடுக்குற நேம் தான், இப்படி தான் கொடுக்கணும்னு கண்டிஷன் கிடையாது. ஸோ இந்த சர்க்யூட்டில் நான் D1 D2 D3 D4 எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை D1 D3 D4 D3 D2ன்னு எடுத்துக்கங்க, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆஃப் சைக்கிளுக்கு ஒரு பேர் ஆப்போசிட் பேர் கண்டக்ட் பண்ணும், அனதர் ஆஃப் சைக்கிள் அனதர் ஆப்போசிட் பேர் கண்டக்ட் பண்ணும். அதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் வேவ் ஃபார்ம் போடலாம். ரெண்டு ஆஃப் சைக்கிளுக்கு அவுட்புட் கிடைக்கும், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அவுட்புட் கிடைக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபயர் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபுல் வே ரெக்டிஃபயருக்கு அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குது? ஸோ இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் சைக்கிள்லேயுமே லோட் கரண்ட் கிடைக்கும், லோடு வழியாக அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட் வந்து ரெண்டு ஆஃப் சைக்கிளுமே ஒரே டைரக்ஷன் M to N தான். இன்புட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளாக இருக்கும்போதும் லோடு கரண்ட் M to N, இன்புட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாக வரும்போதும் லோட் கரண்ட் M to N. ஸோ ரெண்டு ஆஃப் சைக்கிளுமே எனக்கு அவுட்புட் வந்து கரண்ட் M to N. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் D1 D3, அடுத்த ஆஃப் சைக்கிள் D2 D4, again D1 D3, again D1 D4. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இது AC இன்புட், இது லோடு அவுட்புட் VL. ஸோ எப்போதுமே பாசிட்டிவாக தான் வருது. ஸோ இது D1 அண்ட் D3, இது D2 அண்ட் D4. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது D1 D3 க்ளோஸ்ட் ஆகும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது D2 D4 க்ளோஸ் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் M to N. ஸோ ரெண்டு ஆஃப் சைக்கிள் M to N தான் வருது, அதனால் அவுட்புட் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெக்டிஃபையரில் வரக்கூடிய அவுட்புட் எல்லாமே DC அவுட்புட்டாக இருந்தாலும் அதில் வேரியேஷன் இருக்குது. எகெயின் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங், இந்த வேரியேஷன் இருக்கக்கூடாது. இந்த வேரியேஷன் ரிமூவ் பண்ண, இதுக்கு பேர் வந்து ரிப்பிள்னு பேர். இந்த வேரியேஷனை ரிமூவ் பண்ணும், ஆசிலேஷன். இது மாதிரி கிடைக்கக்கூடிய இந்த அவுட்புட் பேர் வந்து பல்சேட்டிங் DC. அப்போ இது ஒரு பியூர் DCயாக மாற்றணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு நம்ம ஃபில்டர் சர்க்யூட் போகிறோம். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபில்டரை பற்றி பார்ப்போம்.